Hi friends, நம்ம இன்னைக்கு பூந்தி எப்படி செய்யறதுன்னா பார்க்க போறோம். ரொம்ப ஈஸி செய்யிறது. 10 நிமிஷத்துல நம்ம செஞ்சிடலாம். வாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு பாப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வச்சிருக்கேன். பார்க்கலாம். Hi friends, நம்ம இன்னைக்கு பூந்தி எப்படி செய்யறதுன்னு பாப்போம். அதுக்கு நான் 2 கப் இந்த கப்ல 2 கப் கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேன். அதே போல இந்த இதுல வந்து 1 கப் நம்ம சக்கரை வந்து பால் எடுக்கணும். திராட்சை முந்திரி வச்சுருக்கேன், ஏலக்காய் தூள் வச்சுருக்கேன், அதே போல் சோடா மாவு கொஞ்சம் போட்டுக்கணும், அதுவும் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம திராட்சை முந்திரியை வறுத்துருவோம். நெய் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். நம்ம திராட்சை முந்திரி வறுத்து எடுத்துக்கலாம் ஈஸாக. நம்ம திராட்சை எடுத்துருவோம். ரொம்ப நேரம் இருந்துச்சா கருகி போயிடும். முந்திரியை எடுத்துடலாம், போதும் ரோஸ்ட் ஆனது. நம்ம இதே சர்க்கரையை போட்டு நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். நான் இதில் 1 கப் சர்க்கரை போட்டிருக்கேன். நம்ம ஒரு ஆஃப் போட்டுக்கலாம். 1.5 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். சக்கரை கரைஞ்சி நமக்கு நல்லது. சுகர் சிரப் வரட்டும். இது நம்ம ஒரு பாகம் எடுக்க வேண்டாம், நமக்கு சும்மா நம்ம திக்னஸ் இருந்தால் போதும். ஏன்னா அந்த போட்டு ஊற வைக்கிறதுக்காக தான். சக்கரை நல்லா கரையட்டும். இதுலேயே நம்ம ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம், வாசனைக்கு நல்லாயிருக்கும். இது நல்லா சக்கரை கரெக்டாக மாதிரி மாவு ரெடி பண்ணிக்கலாம். சக்கரை கரைஞ்சி வரட்டும், நமக்கு வெயிட் பண்ணுவோம். அதுக்கு மாவு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்ம மாவு எடுத்துட்டோம். கடலை மாவு 2 கப் மாவு எடுத்துருக்கேன். அதை நம்ம கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு பிஞ்சு தான் ஆட் பண்ணுறேன். அப்போ தான் நல்லா உங்களுக்கு எழும்பி வரும். பூந்தி நல்லா உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கலக்கி வச்சுக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா தண்ணியாக கரைஞ்சிக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஊற்றும் போது நல்லாயிருக்கும். பாருங்கள், மாவு நல்லா நம்ம கரைச்சிட்டோம். கட்டி இல்லாமல் எல்லாம் எடுத்து வச்சு இந்த மாதிரி பதம் நம்மளுக்கு இருக்கணும். அப்போ தான் ஊற்றும் போது நல்லா வரும். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலக்கிக்கோங்க. நான் எண்ணெய் வச்சுருக்கேன், எண்ணெய் காய்ஞ்சோடனே நம்ம ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஹோல்ஸ்க்குமாக எடுத்துக்கோங்க. என்கிட்ட நம்ம கரண்டி தான் இருக்குது. நீங்கள் பூந்திக்கு ஊற்ற தட்டு இருந்தாலும் அதில் ஊற்றிக்கலாம். பெரிய ஹோல்ஸ்க்குமாக எடுத்துக்கோங்க, உங்களுக்கு நல்லா பெருசாக வரும். சும்மா போட்டு பார்க்குறோம். எண்ணெய் ஊற்றி காமிச்சு நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, நம்ம ஊற்றிடுவோம். மாவு எடுத்து இது அப்படியே ஊற்றிடுங்க. கொஞ்சமாக இது நல்லா அப்படியே உருண்டு விழும். ஒரு நிமிஷம் இருந்தால் போதும், வெந்துடும் சீக்கிரமாக நமக்கு. ரொம்ப நேரம் வேணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் வெந்தால் போதும். இதே நம்ம கலர்ஸும் போட்டுக்கலாம். நமக்கு என்ன கலர் வேணுமோ கலர் போட்டுக்கலாம். நான் 3 கலர் தான் போட போகிறேன். இந்த டிஷ்ஷை நம்ம எடுத்துடலாம். நான் 3 கலர் வச்சுருக்கேன், ரெட்டு, ஆரஞ்சு, க்ரீனு. நம்ம அதையும் கலக்கிட்டு போட்டுக்கலாம். தனித்தனியாக நீங்கள் கலக்கி வச்சுக்கோங்க. கலக்கி வச்சுட்டு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெட் கலரில் போட்டுக்கலாம். ஒரு வாட்டிங் போட போதும் கரண்டி மாற்றிக்கோங்க. கலரு கழுவி தொடச்சிடுங்க, இல்லை அந்த கலரோட அப்படியே இருக்கும்.
ஆயிடுச்சு, நம்ம எடுத்துருவோம். இப்போது இதே மாதிரி எல்லா கலரும் நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம எல்லாம் பொரிச்சு எடுத்துட்டோம் பாருங்கள். 4 கலர் நான் போட்டிருக்கேன். ஆரஞ்சு, ரெட்டு, எல்லோ, க்ரீனு, நார்மல் கலர் இல்லாமல் பொரிச்சது எல்லாமே நான் பொரிச்சது. நம்ம ஃபுல்லாக இது நம்ம சுகர் இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த சுகர் பாருங்கள் நல்லா திக்காகிடுச்சு. லேசாக சூடு பண்ணிக்கலாம். இதை நல்லா திக்காகிடுச்சு, கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ நம்ம இதில் இந்த பொரிச்சு வச்சதெல்லாம் போட்டுக்கலாம். இதில் மெயினாக நம்ம ஒன்று என்னென்னா, நீங்கள் ஒரு வாட்டியும் போடும்போது கழுவி தொடச்சிட்டு போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா குண்டு குண்டாக இதுமாதிரி கிடைக்கும் பாருங்கள். இல்லைன்னா நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா சப்பையாக ஒட்டி கொண்டு உங்களுக்கு சரியாக வராது. அதனால் ஒரு வாட்டியும் நீங்கள் போடும்போதும் கரண்டியை வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் மாவு ஊற்றுங்க. இப்போ நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும். இந்த ஒரு 2 hours நல்லா இது ஊறணும். அப்போ தான் அந்த சர்க்கரை இதில் நல்லா பிடிக்கும் உங்களுக்கு. நம்ம ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சுருப்போம். அது ஃபுல்லாக ஒட்டி நல்லா கரைஞ்சி வரட்டும் நமக்கு. அப்போ தான் அந்த ஜூஸே நமக்கு நல்லா கிடைக்கும். நீங்கள் ஆரேட்சாலும் சூடு பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. நான் இப்போ தான் இறக்குறேன், அதனால அப்படியே போய் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம கலர்ஃபுல்லான பூந்தி ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஒரு 2 மணி நேரம் இதை நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு இது ஊறட்டும். இது ரொம்ப ஈஸி தான் செய்கிறது. நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு 2 hours நம்ம வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், நம்ம போட்ட சர்க்கரையெல்லாம் நல்லா இழுத்து ஃபுல்லாக இதுவாகிடுச்சு. சர்க்கரை நல்லா ஊறிடுச்சு. நம்முடைய பூந்தி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா அவ்வளோ ஜூஸியாக இருக்குது. பாருங்கள், நல்லா இருக்கு. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க திராட்சை முந்திரி இதில் போட்டுக்கலாம். நம்ம அதையும் மிக்ஸ் பண்ணிக்குவோம். சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கூட கடைகளில் கிராம் கூட போடுவாங்க. நம்ம அது கூட போடலாம். அது உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் விருப்பம்லாம் நீங்கள் போட வேண்டாம். பாருங்கள், நம்மளோட பூந்தி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் அதை செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.